Hello friends, welcome to Move from 0 to 100 Max channel. My motto, love to learn Max. Arise, awake and not stop till our goal is reached. இந்த விவேகானந்த தாட்டோட இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பார்ட் 2. ஸோ பார்ட் 2ல் இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், செகண்ட் ஒன் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு லோவர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் இன்னர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் ஏற்கனவே என்னென்னு பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸில். நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன்னர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆல் த என்ட்ரிஸ் above the leading diagonal are 0. ஸோ above the leading diagonal அந்த என்ட்ரிஸ் டயக்னல்ஸ்க்கு மேலே இருக்கிறது 0வாக இருந்தது அப்படின்னா அதை நம்ம லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா லோயராக இருக்கிறதுக்கு வேல்யூஸ் இருக்கும், அப்பராக இருக்கிறதுக்கு நமக்கு வேல்யூஸ் இருக்காது, 0வாக இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன் இப்போ தான் பார்த்தோம். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆல் த என்ட்ரிஸ் above the leading diagonal are 0. ஸோ இதுதான் நமக்கு டயக்னல் 1. ஸோ இந்த டயக்னலுக்கு அபவ்னா மேலேன்னு அர்த்தம். இந்த மேலே இருக்கிறது 0வாக இருக்கும் அப்படின்னா 3 நம்பர் 0வாக இருக்கும். இது என்ன ஷேப் ஃபார்ம் ஆகும்னா ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்ம் ஆகும். அதனால தான் நம்ம இதை ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜீரோஸ் மேலே இருந்தால் அதுக்கு பேர் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ இதோட ஆர்டர் பார்த்தோன்னா 3x3. ஸோ இட் ஹேஸ் 3 rows and 3 columns. ஸோ ஆல்ரெடி ரோஸ்னால் நமக்கு ஹாரிசான்டல் லைன் ரெப்ரசென்ட் பண்ணுறது ரோஸ் அண்ட் வெர்டிக்கல் லைன் ரெப்ரசென்ட் பண்ணுறது காலம்ஸ்ன்றது லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இட் ஹேஸ் 3 rows and 3 columns. ஸோ இதை நம்ம 3x3ன்னு சொல்லுவோம். இதுதான் இதோட ஆர்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் செகண்ட் ஒன் இன்னர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆல் த என்ட்ரிஸ் பிலோ த லீடிங் டயக்னல் ஆர் 0. ஸோ அப்பர்னா பிலோவில் 0வாக இருந்தால் அதை நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அகெயின் இந்த 1, 5, 7 அதுதான் நமக்கு டயக்னல் 1. அதுக்கு கீழே பிலோனா கீழே வந்து நமக்கு 3 zeros இருக்குது. அகெயின் இட் ஃபார்ம்ஸ் அ ஷேப் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ பிலோ த லீடிங் டயக்னல் 0வாக இருந்தால் இதை நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அகெயின் இதோட ஆர்டர் பார்த்திங்கன்னா 1 row, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஸோ இட் ஹேஸ் 3 rows, 3 columns. ஸோ ஆர்டர் பார்த்திங்கன்னா 3x3. ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா பிலோ த லீடிங் வந்து 0வாக இருந்தால் இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஈக்குவல் மேட்ரிக்ஸ். ஈக்குவல் மேட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய கம்பேரிசன், இப்போ எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, இசட் வேல்யூன்னு சம்ஸை கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 2 மேட்ரிசஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். ஸோ 2 மேட்ரிசஸ் நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறோன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அது எப்போ சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have same order. ஸோ ஆர்டர் நமக்கு சேமாக இருக்கணும். ஆர்டர் சேமாக இருக்கணும்னா இப்போ ஏவோட ரோஸ் காலம்ஸ் பார்த்திங்கன்னா 2x2 எடுத்தால் பியோடதும் 2x2வாக இருக்கணும். இல்லை ஏ 3x3ன்னு எடுத்தால் பியும் 3x3ன்னு இருக்கணும். ஸோ 2 மேட்ரிசஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் if and only if they have same order as well as each element of A is equal to corresponding element of Bன்னு சொல்கிறோம். ஸோ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்னா ஏ அண்ட் பி அதோட ஆர்டர் சேமாக இருக்கணும். அது இல்லாமல் எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஆஃப் பியாக இருக்கணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம ஏ வந்து 1, 2, 0, 3ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இது ஆர்டர்னு பார்த்தோன்னா நமக்கு இதில் 2 rows இருக்குது அண்ட் 2 columns இருக்குது. ஸோ இது வந்து 2x2. ஸோ சேம் வே நம்ம பி கன்சிடர் பண்ணியிருக்கோம். அகைன் இதில் 2 rows இருக்குது, 2 columns இருக்குது, 2x2. ஸோ நமக்கு ஏலேயும் சரி பிலேயும் சரி ரெண்டுமே சேம் ஆர்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன் ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஆஃப் பின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் இங்கே 1 இருக்குது. இந்த 1 வந்து இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஈக்குவல். ஏன்னா நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டியில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் கரஸ்பாண்டிங் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்னு இங்கே இருக்குது. ஸோ 1 ஸ்கொயர்னா 1 ப்ளஸ் அகெயின் 1 ஸ்கொயர் நமக்கு 1. ஸோ 1 + 1 2. ஸோ இதுவும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட், இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் அதுதான் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ். அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. சேம் வே இங்கே ஃபஸ்ட் ரோவில் இருக்க செகண்ட் எலிமெண்ட், இங்கே ஃபஸ்ட் ரோவில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது.
அதே மாதிரி இங்கே செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட வேல்யூ 0. இங்கே நம்ம பார்த்தோன்னா 4 நமக்கு 0 தான் வரும். ஸோ இங்கே செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் இங்கே செகண்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அண்ட் இங்கே 3 இருக்குது, இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃபோட 9ஓட வேல்யூ நமக்கு 3ன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி இங்கே செகண்ட் ரோவில் இருக்க செகண்ட் எலிமெண்ட், இங்கே செகண்ட் ரோவில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ சேம் ஆர்டர் அண்ட் எலிமெண்ட்ஸும் சேமாக ஈக்குவலாக இருக்குது. நமக்கு டேரெக்டாக இங்கே ஒன் இருக்கணுன்ற நெசசிட்டி இல்லை. இதோட வேல்யூஸ் ஈக்குவலாக இருந்தாலுமே நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். ஸோ A and B has same order and each element of A is corresponding to each element of B இருந்தால் நம்ம அதை ஈக்குவல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் பார்ட் 2ல் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் another one upper triangular matrix. So lower triangular matrix அப்படின்னா in a square matrix all the entries above the leading diagonal are 0-ஆக இருக்கணும். ஸோ அபவ்ல வந்து 0-ஆக இருந்தால் மேலே டயக்னலுக்கு மேலே உள்ள நம்பர்ஸ் எல்லாமே 0-ஆக இருந்து அது பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அதனால தான் இதை நம்ம ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இருந்தால் இதை நம்ம லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா in a square matrix all the entries below the leading diagonal are 0-ஆக இருக்கணும். ஸோ டயக்னலுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே 0-ஆக இருந்தால் அது நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் டயக்னல். இங்கே அகைன் நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே 0-ஆக. ஸோ இது நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா 2 மேட்ரிக்ஸஸ் A and B ஈக்குவலாக இருக்கும். எப்போ ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுவோம்னா அந்த ரெண்டுத்துக்குமே ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். அண்ட் ஈச் எலிமெண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஆஃப் B. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா sin square theta ப்ளஸ் cos square theta ஐடென்டிட்டியோட வேல்யூ 1 அண்ட் 1 square ப்ளஸ் 1 squareோட வேல்யூ 2 அண்ட் 4 - 4 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3. ஸோ நமக்கு இதுவும் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. சேம் வே செகண்ட் அதே மாதிரி தான் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோவில் செகண்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை நம்ம ஈக்குவல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறோம். தேங்க்யூ.